ப்ரோ இப்ப வந்து விஜய்க்கு என்ன சொல்றாங்கன்னா, சினிமா ஆடியன்ஸ் வந்து வோட்டர்ஸா மாற மாட்டாங்க. அவங்கலாம் எல்லாருமே ஓட் போட மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மாத்தலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ மாத்த முடியாது? ஏன்னா, இவர் ரசிகர்கள் வந்து இப்ப தொண்டர்கள் ஆயிட்டாங்க. ம். தொண்டர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? தலைவனுக்கு தான். ம். சோ கண்டிப்பா சிஎம் ஆக்கிருவாங்க. ம். ஆக்க வைக்கிறோம். 2026 நம்மளோட தான். நம்மளோட தான். ஓகே. அடுத்த 5 வருஷம் நம்மளோட தான் ப்ரோ. அவ்வளோ தூரமா? ஆமா. சரி ஓகே ப்ரோ. இப்ப வந்து மூவிஸ் இது ஜனநாயகன் மூவி டிலேனால ஒரு 30 நிமிஷம் வந்து சென்சார் கட் பண்ற மாரி பேசிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாரி ஒரு 30 நிமிஷம் சென்சார் கட் பண்ணா படம் நீங்க பாப்பீங்களா? ஓகேவா உங்களுக்கு? ஓகே இல்லதான். இருந்தாலும் தலைவனை பார்த்தா போதும். தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பான். ஒரு 10 நிமிஷம் காட்டா கூட போதும். ஐயோ பாத்துட்டு எங்க அண்ணனை பாத்துட்டு பேசிட்டு தொட்டுட்டு இருந்தாலும் அன்கட் வெர்ஷன்ல கண்டிப்பா பாத்துறோம். இருந்தாலும் ஓகே. அனுப்புங்க. இப்போதைக்கு ஜனநாயகன் அனுப்புங்க. நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அன்கட் வெர்ஷன்ல பாத்துக்கலாம் நாங்க படத்தை. சரி ஓகே. அது பகவத் கேசரியா இருந்தாலும் சரி. பாத்துக்கலாம். ஒரு கிண்டிட வேண்டியது. ப்ரோ ஐ டோன்ட் கேர். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பழைய காலத்துலேருந்து பழைய அரசியலேருந்து நீங்கள் பார்த்தாலுமே எம்ஜிஆர் இருக்காரு, அம்மா இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருக்குமே சினிமா மூலயமா போய் அவங்க ஓட்டு போடல. நாட்டுக்கு மக்கள் நல்லது பண்ணாங்க, அதனால ஓட்டு கிடைச்சு. அதே மாதிரி எங்கள் அண்ணன் பண்ணுவார், அதனால ஓட்டு கிடைக்கும். இந்த வருஷம் அடிக்க போகிறது டிவிக்கே தான். ஓகேங்களா? கண்டிப்பா. கப்பு நம்மளுக்கு தான். கப்பு முக்கியம் பிகிலு. கப்பு முக்கியம். பிடிச்சிருக்கு அப்படின்றப்ப ஒரு புது மாற்றத்துக்காக எல்லாரும் ஒரு சைடு பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்து எல்லாருமே ஓட்டு போடுவாங்க தான். சினிமா ஃபேன்ஸ்ன்றது இப்போ எப்படின்னா தளபதியோட ஃபேன்ஸ் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நான் வந்து அஜித் ஃபேனு. ஸோ என்னோட ஓட்டு வந்து கண்டிப்பா வந்து விஜய் சாருக்கு மட்டும்தான். இதே மாதிரி நான் மட்டும் இல்லை, என்னைய மாதிரி நிறைய பேர் அஜித் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, அடுத்து சூர்யா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. பிடிச்சிருந்துச்சு, ஒரு புது மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றதுனால கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. ஓகே. இப்போ வந்து விஜய்க்கு என்ன சொன்னாங்கன்னா, சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து வோட்டர்ஸா மாற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது உண்மையா? அப்படிலாம் இல்ல ப்ரோ. அது அவங்களோட விருப்பம் ப்ரோ. நம்ம செலக்ட் பண்றது நம்மளோட விருப்பம். இத்தனை நாள் ஆக்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அரசியல் வந்துட்டாருன்னா சரி நிக்க வைப்போம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை. ஆட்சி மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அது சரி விஜய் வந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஏதாவது பண்ணாருன்னா நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே. நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? நல்லது பண்ணதை நம்பிதானே நிக்க வைக்கணும். ஸோ இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, சினிமா ரசிகர்கள் அது வந்து விஜய்க்கு வந்து ஓட்டா மாறாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அது எந்த ஆக்டருக்குமே வந்து அது அடாப்ட் ஆகாது. ஆனா நீங்க வந்து எம்ஜிஆருக்கு அது சூட் ஆகும், அதுக்கு தளபதி கண்டிப்பா சூட் ஆகும். இன்னொன்னு வந்து ஒருத்தர் ₹1 காசு கொடுக்காம, ₹1 செலவு வாங்காம, அவர் சொந்த காசுல மதுரைக்கு போறான், விக்ரவாண்டிக்கு போறான்னா ஒரு ஓட்டு போட மாட்டானா? சிம்பிள் லாஜிக் தான் இருக்கு. 10,000 ஏதாவது செலவு பண்ணி ஓனா போயிட்டு வரான் அப்படின் போது ஒரு ஓட்டு போட தேவையில்ல போகுது. கண்டிப்பா அது ஓட்டா மாறும் எல்லாமே. கண்டிப்பா அது ஏதோ உண்மைதான். இப்ப டிவிக்கு இது விஜய் வந்து இப்ப பேசும்போது எல்லார் வீட்லயும் விஜய் இருக்காங்க, அதெல்லாம் எலெக்ஷன் அப்போ இப்ப தெரியும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்போ உங்க வீட்டுல எத்தனை விஜய் இருக்காங்க? எங்க வீட்டுல மட்டும் 11 ஓட்டு. 11 ஓட்டுமே தளபதி தான். இல்ல இது உண்மை என்னன்னா, அவர் சொல்றது வந்து 100% உண்மை. என்னன்னா வந்து ஒரு எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு கிரேஸ் இருந்துச்சோ, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி இருந்ததோ, இது மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் ஒரு எந்த ஹீரோக்கு பிடிக்குதோ அவங்க எப்பவுமே டெஃபினட்டா ஒரு ஸ்டாரா தான் இருப்பாங்க. எடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு அது இருக்கும், தளபதி இருக்கும், அது எஸ்கேக்கும் இருக்கு. என்னன்னா நீங்க ஒரு டேட்டாவே இருக்கு, ஒரு 2.25 கோடி வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு தளபதி ஃபேன் இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு ஓட்டு டெஃபினட்டா இருக்குது. அது 100% உண்மைதான். அது வந்து ஃபேக் நியூஸ் அப்படிலாம் கிடையாது. அது ட்ரூவா இருக்க போய் தான் அவர் சொல்றாரு ஸ்டேஜ். உங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு தளபதி ஓட்டு கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா எல்லாமே தளபதி ஓட்டு தான். எங்க வீட்டுல வந்துட்டு விஜய்ன்றது நானே தம்பி மட்டும் தான் இருக்கோம். எங்க வீட்டுல வந்துட்டு நான் சொல்ல போனா விஜய்க்கு நான் வெளியே வர மாட்டேன். நான் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு யார் நல்லா பண்ணுவாங்களோ அவங்க பக்கம் நிக்கிறேன். அதனால எனக்கு வந்து அது பெருமை தான். மற்றபடி நான் வந்துட்டு அவர் அரசியலுக்கு வர வேணாம், அவருக்காக எதுக்க மாட்டேன், அவர் நல்லது பண்ண மாட்டாருன்னு இல்லை, வரட்டும், வந்துட்டு நல்லது பண்றாரோ பண்ணலையோ அது வந்து கரெக்டான ஒரு கொள்கையை கொண்டு வந்திருந்தா பரவாயில்ல. அவரு கொஞ்சம் கொள்கை வந்து மாறுறதுனால தான் நான் வந்துட்டு வேணான்ற மாதிரி சொல்றேன். மற்றபடி அவரை படத்திலே இருந்தா அவருக்கு நல்ல வாய்ப்பு இருந்திருக்கும். அது வந்து அரசியலுக்கு வராமல் இருந்தா என்ன பொறுத்தவரை. ப்ரோ இப்ப விஜய் சார் வந்து இப்ப ரீசெண்ட் மீட்டிங்ல வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருக்காங்க, எலெக்ஷன் அன்னைக்கு அவர் வருவாரு, அப்ப நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்க வீட்டுல எத்தனை விஜய்? எங்க வீட்டுல விஜய் ஃபேன்ஸ் இல்ல, பட் வந்து எல்லாத்துக்குமே விஜய் பிடிக்கும். எனக்கே வந்து மாசிவரில் வந்து விஜய் தான் பிடிக்கும். ஸோ வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். இருந்தாலும் போட வைப்பேன் நானு. ஏன்னா வந்து எவ்வளவோ அரசியல் வந்திருக்கு பார்த்துருக்கோம். இருந்தாலும் இவருக்கு தெரியாத அரசியலே கிடையாது, பார்க்காத ஆளும் கிடையாது. எதுக்கு வர, நமக்கு நல்லது பண்ணணும்னு வராரு, சரி பண்ணட்டும், நம்ம தான் பண்ண வைக்கணும். ஸோ நம்ம பயிலெல்லாம் தேத்தி 2026 ஓட்டை போட்டு அனுப்பி வைக்க வேண்டியதா சிஎம் சீட்டுக்கு, அவ்வளோதான்.
இப்போ வந்து இப்ப விஜய் என்ன சொன்னார்னா, ரீசெண்ட் மீட்டிங்ல என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருக்காங்களா? எங்க வீட்டுல நிறைய விஜய் இருக்கிறாங்க. எங்க குடும்பமே விஜய் தான். ஓட்டுனும் அவருக்கு தான் போடுவோம் நாங்க. யாராலையும் மாத்தவும் முடியாது. தலையில இருந்தாலும் சரி, குட்டி தரப்புல டிஎம்கே வந்து வீட்டுல காலில் வந்தாலும் நாங்களாம் மாத்த போறது இல்லை. இதுதான் எங்களோட முடிவு. இது எங்களோட இப்போன்னு இல்ல அப்போன்னு இல்ல. விஜய் அப்பவே வந்திருந்தாலுமே நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்போம். விஜய் எங்க வீட்டு புள்ள மாதிரி, எங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணன் விஜய். இதுதான் நான் சொல்லுவேன். எங்க வீட்ல நான் ஒரு விஜய் ப்ரோ, நான் விஜய் ஃபேனு. அப்புறம் ஒரு வீட்லயும் எத்தனை விஜய் இருக்காங்களோ அவங்கள பொறுத்து கண்டிப்பா வந்து சப்போர்ட். ஓகே. அவர் சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்ட் மீட்டிங்ல கூட சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஒவ்வொரு விஜய்க்கு மேல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்க வீட்ல எத்தனை விஜய் இருக்காங்க? நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்குல இருப்பாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு நம்ம வீடு தான், அதனால கண்டிப்பா ஓட் போட நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய ஓட்டும் இருக்கு. பார்க்கலாம், எலெக்ஷன் எப்ப பார்க்கலாம், இது எலெக்ஷன் ரிசல்ட் எப்ப பார்க்கலாம். ஓகே. எங்க வீட்ல எனக்கு தெரிஞ்சு 2 பேர் இருக்காங்க. ஓகே. கண்டிப்பா எல்லார் வீட்லயும் கண்டிப்பா யாரு அம்மாக்கள், தங்கச்சிகள், எல்லா லேடிஸ் ஆடியன்ஸ் அது கண்டிப்பா ஓட்டா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா இருந்தாலும் தளபதி இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், இன்னும் கொஞ்சம் வெளியே வரணும், ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கணும். கூட்டணிலாம் அதுக்கு அடுத்த பட்சம். அவரோட ப்ரெசன்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கணும். ஒன்லி ஃபார் கட்சி மீட்டிங் மட்டும் இல்லாம எல்லாரும் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கணும். ஏன்னா அதுவே பெரிய டிராபேக்கா இருக்க மாதிரி தான் இருக்கு. ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து இன்னும் வெளியே வந்து பேசினாதான் இன்னும் ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆகுறதுக்கு, ஆடியன்ஸா இருக்கிறவங்களும் இன்னும் ஓகே இந்த தலைவர்னு ஒரு எழுச்சி வந்து இதாகிறதுக்கு இன்னும் ஓட்டு கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்கிறாரோ இல்லையோ கண்டிப்பா இன்னும் அவர் நிறைய வெளியே வந்து நிறைய பேசி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி, ஏன்னா நிறைய பேட் திங்ஸ்லாம் ஹேப்பன் அவரோட மீட்டிங்ல. ஸோ அதுல இருந்து தான் இன்னும் கம் பண்ணி வரணும் அப்படின்னா இன்னும் நிறைய வெளியே வந்து பேசினாதான், மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணாதான், மீடியா கூட பேசினாதான். இப்போ கூட NDTV அந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. மீட்டிங் இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படிலாம் போயிட்டு இருந்தது. அது இன்னும் நெகட்டிவா தான் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உடைச்சிட்டு அவர் வெளியே வந்து இன்னும் பேசி இன்னும் இதானா கண்டிப்பா இன்னும் எல்லார் வீட்லயும் இன்னும் எல்லா விஜயும் இன்னும் கூடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அதுக்கு அடுத்த பட்சம் ஓட் ஷேர் இன்னும் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, சிட்டி சைட்ல தான் விஜய்க்கு ஓரளவு சப்போர்ட் இருக்கு, கிராமத்து சைடு, வில்லேஜ் சைடு, ரூரல் சைடுல அந்த சைட்லாம் அவ்வளோ சப்போர்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி இல்லையா? அப்படி இல்ல. சவுத் சைடு நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ விஜய் ஃபேன்ஸ் அந்த கிரேஸ் வந்து irrespective ஆஃப் நார்த்து, சவுத்து, சிட்டி சைடு அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே விஜய் படம் வந்தா கொண்டாட தான் செய்வாங்க. இன்க்ளூடிங் அஜித் ஃபேனா இருந்தாலுமே போய் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ அந்த ஓட் கன்வர்ஷன், அந்த ஆடியன்ஸோட இது வந்து இன்னும் கன்வெர்ட் பண்றதுங்கிறது அவரோட கையில தான் இருக்கு. கண்டிப்பா சவுத் சைட்லயுமே அவருக்கான பேங்க் இருக்க தான் செய்யுது. ஆனா ஆடியன்ஸ் பேங்கா இருக்கு, ஃபேன்ஸ் பேங்கா இருக்கு. அதை ஓட் பேங்கா மாத்துறது இன்னும் அவர் கையில தான் இருக்கு. கரெக்டா, அது உண்மைதான். அதான் நிறைய பேர் சொல்ற விஷயமே அதான், சினிமா ஃபேன்ஸை உங்களால எலெக்ஷன் ஓட்டா கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பண்ணணும்னா அவர் இன்னும் நிறைய எஃபோர்ட் போடணும். இது இன்னும் பத்தாது, இன்னும் நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய வெளியே வந்தாதான் அவரோட கன்வர்ஷன் ரேட் வந்து அதிகமாகும். அது ஓட்டா கன்வெர்ட் ஆகி அவருக்கு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஓட்ஸ் வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். வந்தா நல்லதான் இருக்கும். அது உண்மைதான். இப்போ விஜய் வந்து சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருக்காங்க, ஒவ்வொரு ஓட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. உங்க வீட்டுல எத்தனை விஜய் இருக்காங்க? அதான் இப்போ நான் தீவிரமான விஜய் ஃபேன் தான். பட் ஆனால் விஜய் ஆஸ் அ பொலிட்டிஷியனா எனக்கு நிறைய கிரிட்டிக்ஸ் இருக்கு. நிறைய ஒரு இன்னும் கிளாரிட்டி இன்னும் வேணும் விஜய்கிட்ட இருந்து. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் அவரோட என்ன சொல்றது, அந்த கொள்கைகள், அந்த ஐடியாலஜி என்ன, ஸோ மேனிஃபெஸ்டேஷன் என்ன, ஸோ அவரோட பிளான் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஐடியாலஜியா இஸ் நாட் டிஃபரிங் ஃப்ரம் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. ஸோ ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணி நடுவுல வந்த மாதிரி தான் இருக்காரு விஜய். ஸோ விஜய் வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்சஸ் வரணும் அப்படின்னாக்கா எனக்கு அந்த சேஞ்சஸ் வராதுன்னு நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் இஸ் வெரி வெரி நியூ டு த ஃபீல்டு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு மேபி எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். அந்த விஷயத்துல எனக்கு ஆஸ் விஜய் ஃபேனா எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கு. ஒரு விஜய் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மேபி டிஃபர்ஸ் அக்கார்டிங் டு ஃபேன்ஸ். பட் ஆஸ் அ ஃபேனா நான் ஓட் போட மாட்டேன். ஆஸ் அ பொலிட்டிஷியனா தான் கன்சிடர் விஜய். ஓகே. இருந்தாலும் அவருக்கு அனுபவம் வேணும் அப்படின்ற மாதிரி அனுபவம் வேணும். அவரோட அடுத்த ஐடியாலஜி என்ன பண்ண போறாரு இன்னும் இந்த கிளாரிட்டி இல்லை. பொலிட்டிஷியனா இப்பதான் அவர் ஸ்டெப் இன் பண்ணிருக்காரு. 2 years அவர் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணணும், ப்ரெஸ் கேட்குற கேள்விக்கு அவர் கான்ஃபிடன்ட் பதில் சொல்லணும், மக்கள் இன்னும் சந்திக்கணும். இன்ஃபேக்ட் இஸ் அ செலிபிரிட்டி. ஸோ எடுத்தோடனே மக்கள் அவ்வளோ ஈஸி கிடையாது. மற்ற பொலிட்டிஷியன் மாதிரி கிரவுண்ட்ல பப்ளிக்கை மீட் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் த வேரியஸ். பட் ஆனால் அட்லீஸ்ட் யூ ஷுட் மீட் த ப்ரெஸ், யூ ஷுட் அட்ரஸ் பீப்புள் வயா மீடியா.
அதுதான் மெயின். சோஷியல் மீடியாவில் அட்ரஸ் பண்ணணும். ஸோ எப்படி அந்த எஸ்ஏஆருக்கு வீடியோ போட்டாரோ அந்த மாதிரி அவரோட இதை வந்து அப்பப்போ போடணும். அட்லீஸ்ட் அதாவது பண்ணணும். அந்த கனெக்ட் டிஸ்கனெக்ட் இருக்கு. அந்த அது சும்மா அந்த ஒரு 100 பேரை மட்டும் கூட்டி வச்சு கட்சியில வந்து நாங்கள் இதை பண்ணப்போ அதை பண்ணிட்டு அது எந்த அளவுக்கு இதாகுது ஆகுது மக்களுக்கு நம்பிக்கை வரணும். ஸோ ஃபேனாக நான் ஓட்டு போட மாட்டேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மேபி அது வேற டிஃபர் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா.